வணக்கம். மதுரை மண் வாசனை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மார்னிங் ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, நெல்லிக்காய். இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலைக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன். அதை நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எப்படி அந்த கருவேப்பிலையை வளர்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ மேக்ஸிமம் மருந்து தெளித்து தான் அதிகப்படியான விளைச்சல் கொடுக்கணுன்றதுக்காக மருந்து தெளித்து அதை வளர்க்குறாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மற்றும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கும், இந்த ஃபங்கஸ் ஒட்டுண்ணிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவிட்டுருவோம். கொஞ்சமாக தூவிட்டால் போதும். மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு அதை நல்லா அலசி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்குவோம். அலசி கொஞ்சம் நேரம் கூட ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுக்குவோம். அது இருக்கட்டும். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிறணும். கருவேப்பிலையும் நெல்லிக்காய் நல்லா அந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். கருவேப்பிலையை இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கிட்டு கருவேப்பிலை நெல்லிக்காயை இந்த மாதிரி விதையை நீக்கிடணும். விதையை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி அதோட அந்த வரியிலே வெட்டினீங்கனாலே லைன் லைனாக இருக்கும். அந்த லைனில் நீங்கள் வெட்டினீங்கனாலே ஈஸியாக விதையை விட்டு நம்ம பிரித்து எடுத்துடலாம். எடுத்து போடும்போது தான் மிக்சியில் போடும்போது அந்த மிக்சி உள்ளே இருக்கிற பிளேடுக்கு எதுவும் ஆகாது. நம்ம விதையோடு போட்டு அடிக்கலாம். ஒரு சில வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது மாதிரி செய்ய வேணாம். நம்ம விதையை நீக்கிட்டே அடிச்சுக்கலாம். போட்டு நல்ல கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டு, ரொம்ப சிம்பிள். இது இருக்கிறதுலே ஜூஸ் போடுறதுலே ரொம்ப சிம்பிளான ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ் என்ன கேட்டால் போட போகிறோம். அவ்வளோதான். நல்லா மையாக அரைச்சிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இருங்க வாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த மை மாதிரி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய. ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கு மாதிரி போட்டிருக்கேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தா சுகர் சேர்த்துக்கலாம், ஜீனி சேர்த்துக்கலாம். ஆனால் ஜீனி உடம்புக்கு கெடுதி. எலும்பு மஞ்சள் இருக்கிற அந்த சிவப்பு அணுக்களெல்லாம் கொள்ளுன்றாங்க. அதனால நம்ம ஜீனி சேர்த்துக்கிறாம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அரைச்சி முடித்தாச்சு. திரும்பி வேணும்னா கூட நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற விட்டுக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதாக கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா உடையும். இல்லை எல்லா இடத்துலையும் மிக்ஸையும் ஆகும். அவ்வளோதாங்க, ஜூஸ் அடித்து எடுத்தாச்சு. ரெடி, கருவேப்பிலை ஜூஸ் ரெடி. சாப்பிட வேண்டியதான். இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைக்கு கருவேப்பிலையோட பேர் காரணமே பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து பரவக்கூடிய நோய்களையே இது கட்டுப்படுத்துமா, மாற்றுமா. அதுபோக கண் பார்வை நல்லா தெரியும், முடி வளர்ச்சிக்கு உதவும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன கேட்டால் சீக்கிரமாக ஒரு 3-4 மினிட்ஸில் நம்மளுக்கு தயார்பட ஜூஸ் ஒன்று வேணும் அப்படின்னா, ஹெல்த்தியான ஜூஸ்னால் அது கருவேப்பிலை ஜூஸ் தான். Thanks for watching.